ஓம் மகாதேவி நமஹ. இன்னைக்கு நம்ம சௌந்தர்யலஹரியுடைய ஸ்லோகம் 30 அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அம்பாளை நம்ம எப்படி வணங்குறோம் அப்படின்னா, அனிமா அப்படிங்கிற சக்திகள் இருக்கக்கூடியவளாக நம்ம அவளை வணங்குறோம். உன்னுடைய ஆத்மாவாக பாவித்து சிந்திக்கிறவனுக்கு சிவசாயுஜ்ய பதவி கூட ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உன்னை ஆத்மாவாகவே சிந்திக்கிறவனை, தன்னுடைய ஆத்மாவில் அதாவது இப்போ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லோக்காவில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அம்பாளை ஆச்சாரியார் அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அம்பாளுக்காக செய்கிறதாக, அதே மாதிரி செய்கிறவன் கூட அந்த ஊழ்வினையால் ஏற்படுகின்ற தீயானது அது மங்களஹாரத்தியாக பூஜிக்கப்படுகிறது. அங்கே மங்களஹாரத்தியாக அதை காமிச்சு அங்கே பூஜிக்கப்படுறதுல என்ன பெரிய ஆச்சரியம் இருக்கிறது அப்படின்னா, இதில் என்ன அர்த்தம்னா, அம்பாளை அந்தளவுக்கு பயங்கர பக்தியோடு சேவிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகாவுடைய அர்த்தம். இதில் இன்னும் என்னென்னா, அந்த தேவியவே தன்னுடைய ஆத்மாவாக உபாசிக்கிறது அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்ம பொதுவாகவே ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்ம கடவுளை கும்பிடுறோம் அப்படின்னா நம்ம ஒன்றும் செய்யலை, அந்த கடவுள் தான் நம்மளை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா.